இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயலாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். இந்த உலகத்தை எல்லாம் மாறக்கூடும், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். ஆனால் தேவனுடைய அன்பும் கிருபையும் ஒருபோதும் மாறாதது. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவருடைய சமாதானமும் பாதுகாப்பும் எப்போதும் நம்மோடு இருக்கும். உலகிலே உறுதியான அசரிக்க முடியாத விஷயத்திற்கு உதாரணமாக நாம் மலைகளை பார்க்கிறோம். அவைகள் நகர்ந்தாலும் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அவர் மனதுருகும் தெய்வம். நம்மேல் மிகுந்த இரக்கம், மனதுருக்கம் கொண்டவராக இருக்கிறார். சோதனை வேளைகளில் இக்கட்டு காலங்களில் அவரே நமக்கு கேடகமாக தஞ்சமாக இருக்கிறார். ஆகையால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கடவுள் அன்பு ஒருபோதும் மாறாது. கடவுள் தம் மக்களிடம் செய்த உடன்படிக்கை எந்த சூழ்நிலையிலும் மாறாதது. அது ஒருபோதும் நம்மை விட்டு அவர் கைவிடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். நாம் முதலாவது கடவுளை தேட வேண்டும், அவருடைய கட்டளைகளை தியானிக்க வேண்டும், அவர் சொற்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இன்று நாம் அவரை தேடுவோம். நம்முடைய காரியங்களை அவள் கையில் ஒப்படைப்போம். தேவன் நம்மை உறுதியாய் நடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவள் ஊழங்களையும் கற்று ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோடைகளை மூடி மறுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக அதிகளுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தை ஆளக்கூடிய திறமைகளை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்து வழிநடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு ஆசிரிங்க. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரமனுக்கு நல்ல வியாபாரம் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல படிக்கிற பிள்ளைக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுங்க. ஃபீஸ் கட்ட தேவை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல தேவையான ஞானத்தையும் புத்தியும் சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளையும் உடைய வசனங்களை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரிங்க, அவளுடைய குடும்பங்களை ஆசிரிங்க ஆண்டவரே. உங்கள் நாமம் மையப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.